ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அப்படியே வந்தோமா. வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா. அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு எனக்கு மட்டும் நிறையா ஊற்றி நான் நிறையா குடித்தேன். பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க, என்ன மங்கா நீ மட்டும் நிறையா ஊற்றிருக்க, எல்லாருக்கும் கொஞ்சமாக கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை காதுலே வாங்கிக்கலையே. நம்ம சாப்பிட்ற விஷயத்துலலாம் காதுலே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 7 தான் பாருங்க ஃபுல்லாக ஊற்றிட்டேன். எனக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் கம்மி 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 ஊற்றி எனக்கு மட்டும் நிறையா ஊற்றி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க சூப்பராக இருந்துச்சு 7. எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்துருக்கோம். அவங்க வீடு சூப்பராக இருக்கும். பெரிய மரம், மரத்தடியில் ஒரு ஓட்டு வீடு சூப்பராக இருந்துச்சு. கொடுத்து வச்ச வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துச்சுப்பா. அவங்க வீடு சூப்பராக இருந்துச்சு. பாருங்க ஜூஸ் நல்லா குடிச்சாச்சு. குடிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போயாச்சு. என்ன சாப்பாடுனா சிக்கன் குழம்பு. இதான் அவங்க வீடு. அங்கே மீன் தொட்டி இருக்கு, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். என்ன சாப்பாடுனா சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் சாதம், ரசம், தயிர். அப்படி எல்லாருமே நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு ஓடிட்டு இருக்கு பாருங்க. குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்துருந்தாரு. அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இலை என்னோட இலை கிழிஞ்சிருச்சு. எனக்கு இந்த இலை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வேற இலையை வாங்கி வச்சாச்சுப்பா. வேற இலையை வாங்கி வச்சுட்டு சாப்பாடு சுட சுட போட்டாங்க. அப்புறம் அண்ணன் வீடுனா கூச்சம் இல்லாமல் சாப்பிட்ணும், உண்மை தானே. அப்படி சொல்லிட்டு நல்லா கறி எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அன்போடும் பாசத்தோடும் நிறைந்த சமையல் அப்படி சொல்லலாம், சரிங்களா. ஆனால் கறி நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டேன். கிரேவி சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இப்படி மாதத்தில் ஒரு நாளாவது நாங்கள் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். அது ஒரு மனசுக்கே திருப்தியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நல்லா மரத்தடி நிழலுக்கு வந்தாச்சு பாருங்கள். சூப்பராக ஜாலியாக உட்காந்து எல்லாரும் சரி ஏதாவது கேம்ஸ் விளாட்லாமே, போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் சாப்பிட்ட மயக்கத்துக்கு தூக்கம் வேற வந்துச்சு. இந்த பிள்ளைங்க விடுதுங்களா, ஏதாவது சீட்டு போட்டு எதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு குலுக்கி போட்டு விளையாண்டோம். சீட்டில் வந்து ஒவ்வொரு மிருகங்கள் பேர் அப்படி எழுதியிருந்தோம். இப்போ காக்கா மாதிரி வந்தால் எல்லாரும் காக்கான்னு கத்தணும். மாடு மாதிரி வந்தால் அம்மா அப்படி கத்தணும். ஆடு மாதிரி எனக்கு வந்து பன்றி மாதிரி வந்தது. பன்றி மாதிரி கத்தணும்னு சொல்லிட்டு நான் அப்படி கத்துனேன். அப்புறம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி, இவர் இந்த பாப்பாவுக்கு குரங்கு மாதிரி இருந்துச்சு, அதனால குரங்கு மாதிரியே அவள் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த வீடியோலாம் பாருங்க. பையனுக்கு நாய்க்குட்டி வந்துச்சு, ஓ ஓ ஓ ஓ அப்படின்ட்டு இருந்தா. இவனுக்கு வந்து காக்கா வந்துச்சு, காக்கான்னுக்கிட்டு இருந்தா அந்த குட்டி பையன். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா போச்சு. என்னோட வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சரிங்களா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லாரும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. லாஸ்டா வந்து கேசரி செஞ்சு கொடுத்து